ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இப்போது கொஞ்சம் முன்னால் இந்த பையன் கண்ணில் தண்ணி வச்சிட்டாரு, அவங்க அம்மாவும் கண்ணில் தண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டு. நீங்கள் அந்த பக்கம் இருந்து பார்த்தது எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. நாங்கள் இந்த பக்கம் இருந்து பார்க்கல, இந்த முதல் மரியாதை படத்தில் கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரியே இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்ததுங்க. கஷ்டத்தையும் கடந்து வந்துட்டாப்புல இல்லை ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நிலாவில் போய் இறங்குறப்ப ஆம்ஸ்ட்ராங் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்றைக்கி எடுத்து வைக்கிற இந்த சின்ன அடி மனித குலத்தின் ஒரு அசுர பாய்ச்சல் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி தம்பி ஹரி இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு விசேஷம், இந்த மண்டபத்தை பிடிச்சி இந்த ஃபங்க்ஷன்னு பண்ணுறார். அந்த ஃபங்க்ஷன் இதே ஃபங்க்ஷன் இன்னும் 2-3 வருஷம் கழிச்ச ஒரு நடத்தல ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான எல்லா வளத்தையும் ஆண்டவன் கொடுப்பார். அன்னைக்கு இவங்க அம்மா நிறைய அழுக வேண்டியது இருக்குங்க. இன்றைக்கி அழுது என்ன செய்கிறது? ஆனந்த கண்ணீர் வரணும் இல்லையா? அதனால் அதே மாதிரி ஹரிக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், இந்த எமோஷனை வெளியே காமிக்கக்கூடாது. ஒருத்தன் ஜெயிச்சது மட்டும்தான் வெளியே தெரியணுமே தவிர கஷ்டப்பட்டதை வெளியே சொல்லக்கூடாது. நீ அங்கே தப்பு பண்ணுற. உனக்கு புத்தி சொல்கிற எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தது நான் ஆரம்பித்தேன். ஒரு சேனலை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு எங்கெல்லாம் உருள வேண்டியது வருங்கிறது எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஒன்றளவுக்கு தெரிலனால, ஏன்னா நீ டெக்னாலஜியில் பெரிய ஆள். ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வைங்களேன், யூடியூப்பில் எப்படி அப்லோடு பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது, அல்லது ஒரு ஸ்ட்ரைக் வருதுன்னா அதை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சென்னையில் இல்லை, திண்டுக்கல்லில் இருக்கேன். ரைட்டா? அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா யார்கிட்ட போய் கேட்குறது? யூடியூப் அப்படின்னு நான் யூடியூப்பில் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பிக்கிறப்ப யூடியூப் அப்படின்னு சொல்லி ஏதாவது டவுட்டு கேட்டால், இங்கே பாரு எங்களுக்கு தண்ணி டிப்பு தான் தெரியும், யூடியூப்பெல்லாம் தெரியாதுன்றவாங்க. ஏன்னா அப்போ யாருக்கும் யூடியூப்பே பார்க்க தெரியாது. ஏன்னா ஒரு ஜிபி 256 ரூபாய்க்கு கொடுத்தான். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஏர்டெல்லில் ஒரு ஜிபி 256 ரூபாய்க்கு கொடுத்தான். அதில் ஒரு வீடியோ பார்த்தா தீர்ந்து போயிடும்ல, அதனால் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு யூடியூப் அப்படி லட்சணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிது. அப்போது நான் யூடியூப்பை மட்டும் சொல்லலை, எந்த ஒரு விஷயத்துலேயும் நீ தம்பி வீடியோவில் மட்டும் இருக்கார், சேனலில் மட்டும் நடத்துகிறாரு, அதனால் தெரியலை. ஆனால் ஜோசியர்கள் ஜோசியம் படிக்கலை எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் தெரியுமா? எத்தனை இடத்துல அவமானப்பட வேண்டியது இருக்கும் தெரியுமா? அந்த பட்ட அவமானம் எல்லாம் தான் பெரிய மனுஷனாக்கும் பேரு புகழ் வாங்கி கொடுக்கும். அப்போ நம்ம பின்பக்கத்தை காமிக்கவே கூடாது. அது நம்மளுடைய வீக்னஸ். இன்றைக்கி சொல்கிறேன், நான் மேடையிலேயே சொல்கிறேன். அப்போ வலுவான கஷ்டப்பட்டுருக்கணும். இன்றைக்கி இருக்க தலை சிறந்த தமிழக ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க. மிகப்பெரிய ஜோதிடர்கள் பூரா பேர் உட்காந்துருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். யாரும் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ஜோசியம் படித்து வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. என்ன காரணம்? நம்ம ஜோசியர் நமக்கு தெரிஞ்சதை நம்ம யாருக்கும் சொல்லித்தர மாட்டோம். ரைட்டா? அப்படி மீறி சொல்லி கொடுத்தா எதையாவது மூடி வச்சுக்கிட்டு சொல்லி கொடுப்போம். இத்தனைக்கு மத்தியில் தான் படித்து ஜோசியராகி மேலே அதில் தங்கப்பாண்டியன் ஐயாவை பிரமாதமாக சொல்லலாம். நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே எனக்கு தெரிஞ்ச மேட்ரு இப்படித்தான் அப்படின்னு அவுத்து உதறிடுவார் புறத்தையும், போங்கடா அப்படின்னு. ஆனால் அவருக்கு தெரியுமான்னு தெரில, எதை சொன்னாலும் புரியறவனுக்கு தான் புரியும். எடுத்துக்கிறவன் மட்டும்தான் எடுத்துக்கிற முடியும், எல்லோரும் எடுத்துக்க முடியாது. ரைட்டா? 10 பாயிண்ட் சொன்னார்னா 2 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுவாங்க சிலர். 10 பாயிண்ட்டையும் கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும். முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அருள்வேல் ஐயா பேசினார் பாருங்க, அப்போ அவர் சின்ன வயசு, இப்போ அவருக்கு வயசாகி போச்சு. அவர் சின்ன வயசாக இருக்கல மீட்டிங் எடுப்பார். அப்போ நான் அவர் ரொம்ப சின்ன வயசு, அவரோட சின்ன வயசில் அப்போ நான் நோட்ஸ் எழுதுவேன் உட்காந்து. அப்போமே இந்த சூரியன் சந்திரன் இந்த பஞ்சாங்கம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவார். அன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சை திருப்பி கேட்குறதுக்கான ஆப்ஷன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லை, வீடியோலாம் வராது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு வீடியோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதை எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். திருப்பி ரீப்ளே பண்ணால் அது வாட்டுக்கு ஓடும். இங்கே என்ன பஞ்சாயத்து தெரியுமா?
அதனால தான் நம்ம எந்த வீடியோவையும் திருப்பி பார்க்குறதே இல்லை. ஒரு தடவை பார்க்குறோமா அதோட சரி. சரி, இப்போ ஒரு ஜோசியர் பேசுகிறார் மீட்டிங்கில், நம்ம எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். யாருமே நோட்ஸ் எடுக்க மாட்டோம். அது நான் மனசுலேயே எடுத்துக்கிருவேன் அப்படின்னாரு. இப்போ தங்கப்பாண்டி ஐயா பேசிகிட்டு இருக்கல, நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன காரணம்? அதாவது இதுக்கு இப்படி சொல்லலாம், இன்னும் நீ தெளிவாக படிக்கலை அதனால் நீ நோட்ஸ் எடுக்கிற, நாங்கள் அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு தெரியும்ப்பா, அதனால் நாங்கள் எடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த யோசனை வேணா இருக்கலாம். கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஒதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்கள் எறும்பும் தன் கையால் என்றான் இல்லையா? அப்போ நம்ம படித்தது எவ்வளவு? இவ்வளவுதையும் படிச்சிருக்கிறான். ஆனால் எவ்வளோ இருக்குது? இவ்வளவு இருக்குது. இன்னும் படிக்கணும், எக்கச்சக்கமாக படிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரெண்டு டைப்பான ஜோசியர் இருப்பாங்க. ஒருத்தர் காலம் பூரா படிச்சுக்கிட்டே இருப்பார், சொல்லவே மாட்டார். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார், படிக்கவே மாட்டார். இந்த ரெண்டில் எந்த வகையில் நாம் நிற்கிறோம்? ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தானே போகணும். அப்படி தான். அந்த வகையில் இப்போ இங்கே வந்து மேசராசிக்கு என்ன சொல்லுது தெரியுமா? சூரியன் என்ன செய்யும் தெரியுமா? சந்திரன் என்ன செய்யும் தெரியுமான்னு நான் பேசினேன்னு வைங்களேன், எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா உட்காந்துருக்க பூரா பேரும் ஜோசியர். சரியா? அப்போது நம்ம இதில் வந்து அந்த ஜோதிடத்தில் வந்து ஆர்வலர்கள், ஜோதிட முனைவர்கள், ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் முன்னாடி நான் என்னுடைய மேதா விலாசம் என்ன தெரியுமா அப்படின்னு காமிக்கவெல்லாம் வேண்டியதில்லை. ஜோசியத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சார் நீங்கள் வந்து ஒரு வக்கீலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், இன்னும் உயர் பதவிகளில் ஐஏஎஸில் இருக்கட்டும், ஐபிஎஸ்சில் இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஏன் ஈவன் முதலமைச்சர் பதவி வரைக்குமே ஒரு ஜோசியர் முன்னால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உட்காந்துருவாங்க சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னுடைய கிளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உயர் பதவியில் இருக்க எத்தனையோ பேரை கையை காமிக்கலாம், சினிமாவில் இருக்க எத்தனையோ பேரை நான் எனக்கு சொல்லலை, ஜோசியருக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி கையை காமிக்கலாம். அப்போது அவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டானது. நம்ம சொல்லுவோம் ஜோதிடம் வந்து ஒரு இறையருள் பெற்றவர்கள் சொல்வார்கள், தெய்வத்துக்கு அடுத்து தான் நம்மை பார்க்கிறார்கள். இதெல்லாம் படித்து சலிச்சதுப்பா, அதை விட்டுருங்க. அது இல்லை. எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கில் இருந்தாலும் ஒரு ஜோசியர் முன்னாடி வந்து உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை வந்து அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பிரமாதமான தொழிலை நம்ம எல்லோரும் கையில் எடுத்துருக்கோம் சார். சாதாரண தொழிலை கையில் எடுக்கலை, ரைட்டா? ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம கம்பு சுற்றுறது இருக்கு இல்லையா, அங்கே தான் சிக்கல். இப்போ இங்கே வந்து நின்று பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது புதனுக்கு அடுத்த வீட்டில் சந்திரன் இருந்தா அப்படின்னா அதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியும்ல அப்படின்னு அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணலையே. இது தெரிஞ்சதானே. சரி, அடுத்து வந்து ராகுதசை நடக்கிறப்ப ராகுதசை நடக்கிறப்ப பிச்சை எடுப்பேன், இது என்ன பெரிய விஷயம், சிம்பிளாக முடிச்சுக்கிடுவோம். அப்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியாமல் போயிடும். எது? அவங்க கொடுக்குறப்ப வித்தியாசமாக கொடுப்பாங்க. அதாவது ஒரே டீ தான், நம்ம கடையில் போய் இங்கே வெளியில் போய் நின்று சாப்பிட்டோம்னா ஒரு 8 ரூபா 10 ரூபா வைப்பேன், 15 ரூபா வைப்பேன். அதே டீயை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள், 350 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு கொடுத்துருப்பான், பில்லு கொடுப்பான் நம்மகிட்ட. இது ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னா, கொஞ்சம் டீ கூடுதலாக கொடுப்பான், நல்லாயிருக்கும், தண்ணி இழக்காமல் கொடுப்பான்னுவாங்க. அது மாதிரி அடுத்தபடியாக இந்த ஜோசியம் பார்த்து சம்பாதிக்கிற காசு நிற்காது தெரியுமா? எந்த ஜோசியாரையும் உருப்பிட்டுருக்கான் சொல்லு பார்ப்போம். எல்லா பயிலும் வந்து ஜோசியம் பார்க்குற முறை என் கஷ்டத்தில் தான் இருப்பேன், பணம் வாங்கி அரிப்பாங்க, பரிகாரம் பண்ணிலாம் சம்பாதிப்பாங்க பாப்புன்னு ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஜோதிட மீட்டிங்கில் போய் பாருங்கள், பென்ஸில் வந்து இறங்குவாங்க, பிஎம்டபிள்யூவில் வந்து ஜோசியரை சொல்கிறேன் நான், கிளைண்ட் இல்லை, ஜோசியர் வந்து இறங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோதிடம் மட்டும் இல்லை, எந்த தொழிலையும் நேர்மையாக பண்ணினோம்னா, பர்ஃபெக்டாக பண்ணினோம்னா நிச்சயமாக வந்து அது நல்ல விதமாக கை கொடுக்கும். அதனால் அந்த கவலையே நமக்கு வேண்டாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், குமரன் ஐயா வந்து வந்திருக்காங்க, பேசுனாங்க. பல மீட்டிங்கில் அவர் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய ப்ரிடிக்ஷன் சொல்கிறதுங்கிறதெல்லாம் அசந்து போகிற அளவுக்கு சொல்கிறார் அப்படிங்கிறது ஜானகிராமனெல்லாம் இப்போ சொன்னாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னா, நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 40 வயசு இருக்குமா 45 வயசு இருக்குமா அப்படின்னு தான் பேசுவோம். அம்மா எட்டி வேறு பார்க்குறாங்க ஒரு அம்மா, அது யார்? குமரன். சரி, ஆனால் நான் திருச்சி மீட்டிங்கில் தான் கேட்டேன், அவருக்கு 60 வயசு ஆகுங்க. 60 தானே? 60 வயசு, இன்னும் இளைஞர் மாதிரியே இருக்கார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய டெக்னிக்ஸ் எல்லாம் புக்காக போடணும். ஏன்னா அவர் வந்து யூனிக்காக ஒரு டெக்னிக் வச்சுருக்காரு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் புக்காக போட்டாத்தான்
நமக்கு வந்து ரொம்ப அடுத்த தலைமுறைக்கு அந்த கலையை கடத்தணும் இல்லையா, அதை கொண்டுட்டு வரணும். பாஸ்கரன் ஐயா வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவருடைய ப்ரிடிக்ஷன் மெத்தடு, இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்கும். அவருடைய மீட்டிங்க்கு ஒரு தடவை போயிருந்தேன், ஒரு புக்கு கொடுத்துருந்தாரு. அந்த புக்கெல்லாம் படித்து பார்த்தேன். சாதாரணமாக ஒரு தடவை படித்தோம்னு வைங்களேன், ஒன்றும் புரியாது, என்னுமே புரியாது சார். 8வது வாய்ப்பாடை 8 வாட்டி படித்த மாதிரியே இருக்கும், சரியா? ஆனால் அதே இது அந்த புக்கை படிக்க படிக்க அதில் ப்ரிடிக்ஷன் எடுத்து பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ அக்யூரேசி, அவ்வளோ ஷார்ப்னஸ். உண்மையிலேயே அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச அந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டார், கடத்திக்கிட்டு இருக்கார் பாருங்கள். அது மாதிரியான அமைப்பு. அடுத்தபடியாக சொல்லணும்னா, நிறையா ஜோதிடர்களை உருவாக்குனது அப்படின்னு எடுத்துகிட்டா தங்கப்பாண்டியன் ஐயாவை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா அவருடைய மீட்டிங்கில் வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காதுன்னு வாங்கல, அது மாதிரி நெருக்கி அடித்து உட்காந்து கேட்டுக்கு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா அவருடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல கேட்டேன் அவருடைய ஸ்பீச்சை. அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கா, குரு தசை எவ்வளோ நாள்? 16 வருஷம். சந்திர தசை எவ்வளோ நாள்? 10 வருஷம். 10ஐயும் 16ஐயும் கூட்டு 26. அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்ப, போ, சிம்பிள், முடிஞ்சு வச்சு. ரைட்டா? நான் அவர் சொன்னதையும் திருப்பி சொன்னேன், நீங்கள் அது கை தட்டுறீங்க பற்றியலா? அப்போது இது மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம எதிலிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். பிரபஞ்சம் நமக்கு வழி கொடுக்கும் சார். நமக்கு கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு தான் கேட்பாங்க, பதில் சொல்லாமல் கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்டயே பதில் இருக்கும், அந்த பதிலோடு தான் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஐம்புலன்களையும் விழிப்பாக வச்சுருக்கிற மாதிரி நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை விழிப்பாக வச்சுக்கிட்டோம்னா அவங்களே பதில் சொல்லுவாங்க. அதை கேட்டு அப்படியே திருப்பி சொல்லிடலாம், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இப்போ ஒன்றும் வேணாம், ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். விராலிமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தோம். வந்ததும் நேராக விராலிமலை. எனக்கு வந்து ஹரியுடைய பழக்கம் வந்து கம்மி. அவர் வந்து மீட்டிங்கில் நான் போகிறப்ப வந்து மீட்டிங்கில் தான் சந்திச்சிருக்கேன். நான் அவருக்கு வீடியோலாம் பேசுனதில்லை. ஆனாலும் அவர் கூப்பிட்டதும் எங்கப்பா மீட்டிங்னதும் விராலிமலை அப்படின்னதும், அப்போ முருகன் கோயில் இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்போ வந்தது நம்ம என்ன பண்ணுவோம், நேராக கோயிலுக்கு போயிட்டோம். போய் சாமியை கும்பிட்டாங்கன்னு உட்காந்துருக்கோம். பார்த்தா முரளி முகுந்தன் வந்தார், அப்புறம் வந்து கனிமொழி மேடம் வந்தாங்க, இன்னும் அண்ணன் மாயண்ணே வந்தாங்க, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்தாங்க, இன்னும் நம்ம உறவினர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. யார்? எல்லாம் ஜோசியராக வந்துட்டாங்க, வட்டமாக உட்காந்துட்டாங்க. அங்கே பொண்ணு மாப்பிள்ளை ஒன்று வந்தது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு முதல்ல என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னார், அது பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அது எப்படி பிறக்கும் சார்? நாங்கள் ஜாதகம்லாம் பார்க்கல, சும்மதியும் கேள்வி எடுக்கிறது தான். அப்போ எப்படி பிறக்கும் அப்படின்னாக்க, என்ன காரணம், அதாவது பிரசன்னத்தில் இப்படியான ஒரு கிரக நிலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னேன். என்ன கணக்கு? இன்றைக்கி கிழமை என்ன கிழமை சார்? வெள்ளிக்கிழமை. இன்னொரு 2 கிரகம் கம்பைன் ஆச்சு அதில், அதாவது சனியும் குருவும் கம்பைன் ஆச்சு. அப்போ வெள்ளிங்கிறது பெண் கிரகம், சனிங்கிறது அலி கிரகம், குருங்கிறது ஆண் கிரகம் வந்துடுது. அப்போ ஆண் கிரகம் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குது, 2 பெண் கிரகம் அலி கிரகமும் பெண் கிரகம் வரனால பொம்பளை பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, இது ஒரு ப்ரிடிக்ஷன். அடுத்தது, இந்த பொண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போகிறா இல்லையா, இவள் வந்து வேலைக்கு போவாளா இல்லை வீட்டில் வந்து ஹோம் மேக்கராக இருப்பாளா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அது அடுத்த கொஸ்டின். அதுவும் நான் கேட்டேன், அதுக்கு நம்ம மக்கள் பதில் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளை சுற்றியில் இருக்கிறதா எமினன்ட் ஜோசியர் இருக்கோம்ல, ஆளாளுக்கு பதில் சொல்கிறாங்க. பார்த்துங்க எப்படி அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார், அந்த முகக்குறி சொல்லுது, அது வந்து ஆண் மாதிரி இருக்கும், ஆனால் பெண்ணுக்குள்ளே அது இருக்குது, அதனால அது வேலைக்கு போகும் அப்படின்னார். இன்னொரு நண்பர் சொன்னார், அந்த பிள்ளை கட்டியிருக்கிறது ப்ளூ கலர் சேலை, சனியுடைய பாசிட்டிவ் கலர் அது, அதனால அது வேலைக்கு போகும் அப்படின்னார். சரியா? இப்போ பிரச்சனை, இப்போ பாருங்கள், ஜோசியம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு லக்கணம் வேணுமா, நட்சத்திரம் வேணுமா, ராசி வேணுமா? நமக்கு பச்சி ஓடுறதுக்கு அப்பளம் இருந்தாலும் பச்சி ஓடுவோம், வாழைக்காய் இருந்தாலும் பச்சி ஓடும், கத்திரிக்காய் இருந்தாலும் பச்சி ஓடுவோம்யா. அப்போ நமக்கு என்ன இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் போடுவோங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது ஜோதிடம்ங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தான் சார் இந்த மாதிரி பெரியவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கணும், மீட்டிங்கெல்லாம் நேரடியாக வரணும். அப்போது ஒரு மீட்டிங்கை வந்து நம்ம இதில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் நோட்ஸ் எடுக்கிறதே அதனால தான் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு நோட்ஸ் எடுத்திங்கன்னா திருப்பியும் அடுத்த மீட்டிங்கில் போய் அந்த மறுபடியும் நோட்ஸ் எடுக்கிறப்பத்தே அதை பெரட்டி பார்ப்பாங்க சிலர். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் போய் அதை பெரட்டி பார்த்தா தான் நமக்கு ரீகால் ஆகும், நிறையா மனசில் நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தோடு அண்ணன் வேறு பக்கத்தில் நிற்கிறாரு. இன்னும் நேரம் வேறு கம்மியாக இருக்குது, நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு லிமிட்டடாக நம்ம பேச்சையும் கொண்டுட்டு போகணும். அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப பேச்சை நிப்பாட்டிடணும். கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்ப முடிவதாம் சொல் அப்படின்னு சொல்லி தாடிக்கார் சொல்லியிருக்கார். பெரிய மனுஷன் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, மீண்டும் நம்ம இன்னொரு டைம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருங்க, கை தட்டிடாதீங்க, ஒரு நிமிஷம் கை தட்டி உட்கார அப்படின்றாதீங்க.
அதாவது இந்த ப்ரோக்ராமை பண்ணின இந்த ஹரி இருக்காப்புல இல்லையா, இந்த சேனல் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்க எல்லா பேரும் ஜோசியர் சார். கீழே உட்காந்துருக்கவங்கலேருந்து மேடையில் இருக்க எல்லாரும் ஜோசியர். நம்ம சும்மா வாயை திறந்து சொன்னாலே பலிக்கும் சார். ஏன்னா சனி 2ல் சம்மந்தப்படுறவன் தான் ஜோசியராக இருப்பான் இல்லையா. அப்போது சும்மா வாயை திறந்து சொன்னாலே பலிக்கும். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியாக வரணும், இந்த சேனல் பெருசாக வளரணும், பல லட்சம் பேர் அவனுக்கு சப்ஸ்கிரைபராக வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்து கொடுத்துருவோம் சார். அதில் வந்து 10 சொல்லில் ஒத்த சொல்லாவது நச்சு சொல் இருக்கும்பாங்க. அது மாதிரி பல சொல் வந்து நல்ல சொல்லாக கேட்கும். ஸோ அந்த சேனல் வந்து உண்மையிலேயே பிரமாதமாக வளர்ச்சி அடைஞ்சு அடுத்தடுத்த வருடங்களில் இமாலயத்தை தொடர அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான நானும் நம்ம எல்லாரும் சார்பாகவும் வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமை வந்து சீரும் சிறப்பமாக நடத்திட்டுருக்க நம்ம ஹரிக்கு வந்து நம்ம சிஆர் குழுமத்தின் சார்பாக ஒரு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த மெத்தடு வந்து நம்ம இவர் இருக்கார் பாருங்க, முரளி மூந்தன் முரளி. அவர் வந்து எங்கே போனாலும் கிரீடம் இல்லாமல் போக மாட்டார், சால்வை இல்லாமல் போக மாட்டார். அது மாதிரியான டைப்பு. இருந்தாலும் நான் அந்த வேலை பண்ணுறதில்ல. இப்போ வந்து வளர்ந்து வர்ற பிள்ளை அந்த ஹரிக்கு வந்து நம்ம எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அவருக்கு எங்களாலான ஒரு சிறிய மரியாதை. முன்னாடி முதல்ல சின்ராஜ் அண்ணனுக்கு மரியாதை. நீங்கள் இப்போ கை தட்டுறதில் அவங்க அம்மாவும் சிரிக்கணும், அந்த பையனும் சிரிக்கணும். எமோஷனை தான் பார்த்துருக்கேன், சிரிக்கணும். தட்டுங்க சார். மைக் எடுக்க முடியாது. என்ன சொல்லணும்? ரொம்ப அருமையாக பேசிய திண்டுக்கல்லின் சிங்கம் எங்கள் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு அஸ்வின் பத்தி மீடியா சபை இந்த மொபைலை கிஃப்டாக தர்றான். கொடுத்துருங்க. கொடுத்தலாம் இருக்கு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. கடத்துங்க எடுத்து வலிப்பில் யாரும். இப்போ சிரிக்கணும்னு சொன்னார்ல, அதுக்கு தான். ஆமாம், அஸ்வின் பத்தி மீடியா S23 அல்ட்ரா ஃபோனை சின்ராஜ் ஐயாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அஸ்வின் பத்தி மீடியா சார்பாக எப்படி ஐயாவுக்கு சிறப்பு சேவை சொல்லிடுங்க. இப்பொழுது ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயானா நம்ம திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுக்கு தான். சோதனத்தில் எல்லாருமே ஐயா தான். ஆனால் பேர் சொன்னதானே தெரியும். பொன்னாடை போட்டுறதுனால கை தட்டினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. தட்டி தங்கப்பள்ளியில் வருத்தப்பட்ட மாதிரி அந்த மாதிரி 2 பேர் தான் கை தட்டுறாங்கன்ற மாதிரி ஆகிருக்கிறாரு. அடுத்து நீங்கள் தான் கொடுமுடி செய்ய பேசுகிறேன். கொடுமுடி நான் ஒரு 5 நிமிஷம் பேசி சிறப்பு செஞ்சுட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். நான் சிறப்பு செஞ்சிடுறேன். நீங்கள் செய்யுங்க, அப்புறம் வந்து பேசுங்க. ரெண்டுமே பண்ணிடுவீங்க. ரெண்டுமே பண்ணி. சரி, 5 நிமிஷம் தானே? 5 நிமிஷம். ஐயா ஃபேன் காத்துல உட்காருங்க, ரொம்ப வேர்க்குது. இங்கே உட்காருங்க. ரொம்ப வேர்க்குது. ஃபோன் ப்ரைஸ் வாங்கி